வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் தற்பொழுது விஜய் அவர்கள் இணைய உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. எடப்பாடியை முதல்வராக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன், ஆனால் துணை முதல்வர் பதவி எனக்கு வேண்டும். அது மட்டுமல்ல, முக்கியமான நிர்வாக பொறுப்புகள் எனது கட்டுப்பாட்டில்தான் இருக்கும் என்பதையும் விஜய் அவர்கள் தெள்ளத்தெளிவாக என்டிஏ கூட்டணியுடன் பேசியுள்ளார். மேலும் திமுகவை வீழ்த்துவதற்கு தனித்தனியாக போட்டியிட்டால் மக்களவை தேர்தலில் என்ன நடந்ததோ அதே நிலைமைதான் சட்டசபை தேர்தலிலும் நடக்கும் என்ற காரணத்தினால் விஜய் அவர்களது மனதை மாற்றி இந்த முடிவிற்கு வந்துள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏற்கனவே ஓபிஎஸ், சசிகலா, குறிப்பாக செங்கோட்டையன் பலரும் பிரிந்து கிடந்து செயல்படுவதால் வாக்கு வங்கிகள் அதிமுகவிற்கு நிச்சயமாக உண்மையை நாம் கூற வேண்டும் குறைந்துவிட்டது. மேலும் எடப்பாடி அதிமுகவை முழுமையாக கைப்பற்றியிருக்கலாம், அவரது தலைமை அதிமுகவில் செயல்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் மக்கள் மத்தியில் ஓட்டுக்கள் பிரிந்தால் வாக்கு வங்கிகள் அதிகரிக்கலாம், தொகுதிகளது எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. 5000, 3000, 2000 ஓட்டுகளில் அதிமுக தோல்வியடைந்தால் தைரியமாக கூற முடியுமா, நாங்கள் 2000 ஓட்டுகளில் தான் தோல்வியடைந்தோம் என்று? அதற்காக என்டிஏ கூட்டணியில் விஜய் அவர்களது பங்களிப்பு தேவை என்ற ஒருமனதான முடிவில் தற்பொழுது விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இணைய உள்ளதாகவும், இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக மாறும். இது யாருக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக மாறும் தெரியுமா? திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும், நெருடலை ஏற்படுத்தும். தேவை என்றால் அடுத்த 20 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாத அளவிற்கு ஒரு சூழலை இந்த கூட்டணி வலுவாக இருந்தால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையாக அமையும். இந்த தேர்தலை பொறுத்தளவிற்கு எதிர்பாராத பல்வேறு திருப்பங்கள் இன்னும் சில நாட்களில் நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உருவாக உள்ளதாக நம்மால் பார்க்க முடிகிறது. விஜய் அவர்கள் எப்படி இந்த கூட்டணிக்கு சம்மதம் தெரிவித்தார் தெரியுமா? 2 மிக முக்கியமான காரணம். முதலில் அவரது குடும்ப ரீதியான பிரச்சனை பொதுவெளியில் வந்தது. இதனால் பெண்களது மற்றும் சமூக பொதுவாக வாக்களிக்கக்கூடியவர்களது கருத்துக்கள் விஜய் அவர்களுக்கு எதிராக திரும்ப தொடங்கிவிட்டது. 2வது மிக முக்கியமான காரணம், 234 தொகுதிகளிலும் விஜய் அவர்கள் மற்றும் அவரது வேட்பாளர்கள் களத்தில் இறக்கப்பட்டு திமுகவிற்கு எதிராகவும் அதிமுகவிற்கு எதிராகவும் வாக்கு வங்கிகளை பெற முடியுமா? வாக்கு சதவீதம் கூடுமே தவிர தொகுதிகளது எண்ணிக்கை கூடாது என்ற காரணத்தினால் இந்த முடிவிற்கு விஜய் வந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. விஜய் அவர்கள் தாவேகா அதிமுகவின் தலைமையான என்டிஏ கூட்டணியில் இணைந்து பணியாற்றுவது, மக்களுக்கு சேவை செய்வதற்கு கூட்டணி வைப்பது சரியா தவறா என்பதை அதிமுகவின் தொண்டர்களும் தாவேகாவின் தொண்டர்களும் கமெண்டில் கூறுங்கள்.